ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபுடிஸ் ஆஃப் தமிழ்நாடு. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஃபேமஸான அரேபியன் டெசர்ட் குனாஃபா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் சேமியா வச்சு எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். இன்றைக்கி ட்ரெடிஷ்னல் அத்தன்டிக்கான குனாஃபா டோ வச்சு நம்ம செய்யக்கூடிய இந்த குனாஃபா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம குனாஃபா டோ எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இது வந்து நான் ஃப்ரோசன் குனாஃபா டோ தான் எடுத்திருக்கேன். இது வந்து நிறைய ஆன்லைன் சூப்பர் மார்க்கெட் இதிலலாம் கிடைக்கும். இது பேர் வந்து கதாய்ஃபின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம வீட்லேயே கூட செய்யலாம். எப்படி செய்கிறதுங்கிறத நான் ஃப்யூச்சரில் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன் எப்படி செய்கிறது அப்படின்னு. இப்போ வந்து நம்ம இதை வந்து ரெடிமேடாக நம்ம இதை வாங்கிட்டு இதை வந்து நான் ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுக்கு 1/4 கப் அளவுக்கு பட்டரை வந்து மெல்ட் பண்ணி அந்த குனாஃபா சேமியாவும் பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் திக் க்ரீம் எடுத்திருக்கேன். இது வந்து நான் ஒரு 250 ml எடுத்துக்கலாம் நம்ம எடுத்த அளவுக்கு. ஸோ இதை வந்து நான் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட உங்களுக்கு ஸ்வீட் வேணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஸ்வீட் போட்டுக்கலாம். ஏன்னா இதில் ஸ்வீட் வந்து தேவையில்லை. நம்ம வெளியில் சுகர் சிரப் ஊற்றி தான் சாப்பிடுவோம். ஸோ அதனால இதில் வந்து சுகர் தேவையில்லை. உங்களுக்கு இனிப்பு இதுலேயும் வேணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் போதும். அதுக்கப்புறம் இது கூட வந்து பிஸ்டாஷியோ வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். அதை வந்து கட் பண்ணி அதையும் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த குனாஃபாவை வந்து நம்ம எதில் செய்ய போகிறோமோ அந்த பேனில் போட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கையை வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் அது வந்து ஸ்டவ்வில் நம்ம வச்சு ஃப்ளிப் பண்ணும் போது நமக்கு அது பிரியாமல் அப்படியே கரெக்டாக வரும். அதனால இதை வந்து நல்லா கையால் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து க்ரீமி குனாஃபா. இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு சீஸியாக வேணும் அப்படின்னா மொசரல்லா சீஸை இதோட நெக்ஸ்ட் லேயராக நீங்கள் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது இது வந்து நல்லா சீஸியான ஒரு சீஸி குனாஃபாவாக கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்ல ஈவனான லேயராக இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். நல்ல திக் லேயராகவும் இருக்கணும். அப்போ தான் நமக்கு சாப்பிடும் போது நல்லா க்ரீமியாக இருக்கும். இந்த க்ரீம் கிடைக்காதவங்க வீட்லேயே சிம்பிளாக பால், கார்ன்ஃப்ளவர், அப்புறம் ஒரு ஸ்பூன் சுகரு, கொஞ்சமாக ரோஸ் வாட்டர், மொசரல்லா சீஸ் இது எல்லாத்தையும் நான் ஸ்டவ்வில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா திக்கானதுக்கப்புறம் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே அடுத்த லேயராக நான் எகைன் அந்த குனாஃபாவை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த லேயரை போட்டுக்கலாம். இதையும் ஒரு லேயராக நம்ம போட்டு கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதையும் நல்லா பிரிஞ்சு வந்துடக்கூடாது. ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற மாதிரி போட்டுட்டு நல்லா கையால் ப்ரெஸ் பண்ணி விட்டு இதை ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஸ்டவ்வில் வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பேனை வந்து லைட்டாக அப்படி திருப்பி விடுங்க. அப்போ பேன் திரும்பி வரும்போது அந்த ஃப்ளேம் வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு ஒரே மாதிரி குக் ஆகும். நல்லா ரோஸ்ட் ஆகி இந்த மாதிரி வந்துடும். இதை கேர்ஃபுல்லாக ஒரு பிளேட்டில் ஃப்ளிப் பண்ணி இதை எகைன் அந்த பேன்லேயே போட்டு எகைன் ஒரு 10 மினிட்ஸுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுடலாம். இப்போ இது இருக்கட்டும். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 கப் சுகர், 1 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு லெமன் ஜூஸ் ஒரு 2 drops அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு லைட்டாக ஒரு திக்னஸ் ஸ்டார்ட் ஆகும். அந்த டயத்தில் ஆஃப் பண்ணிவிடுங்க. எந்த பாகு, கம்பி பாகு அந்த இதெல்லாம் கிடையாது. அவ்வளோதான், இந்த குனாஃபா நல்லா 2 பக்கமும் சூப்பராக ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சுகர் சிரப்பை ஆட் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் ஈவனாக படுற மாதிரி ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் கார்னிஷிங்காக நான் வந்து பிஸ்தா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த நட்ஸ் வேண்டாலும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிவிடுங்க. நல்ல க்ரீமியான சூப்பர் டேஸ்டியான ஃபேமஸான ஒரு டெசர்ட் அரேபியன் டெசர்ட் குனாஃபா ரெடி ஆயிடுச்சு. நல்லா மேலேயும் கீழேயும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அந்த சுகர் சிரப் வந்து மேலே நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். உள்ள அந்த க்ரீம் வந்து எந்த ஸ்வீட்னஸும் இருக்காது. ஆனால் அவ்வளோ க்ரீமியாக இருக்கும். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டான ஒரு டெசர்ட் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த டெசர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த குனாஃபாவை வச்சு நம்ம இந்த குனாஃபா மட்டும் செய்ய முடியும்னு கிடையாது. இதை வச்சு நம்ம ட்ரீம் கேக் கூட பண்ணியிருக்கோம். அந்த ரெசிபியும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு அடுத்தது குனாஃபா சாக்லேட்டும் நான் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். ஸோ என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ரெசிபிஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.